நம பார்வதீவதையே. திருச்சிற்றம்பலம். குருவருளும் திருவருளும் முன்னிற்க நாம் மணவாசகனுடைய திருவடி தாமரையிலும் சென்னிமிசை சூட்டி நாம் தொடர்ந்து உண்மை விளக்கம் என்கின்ற சாத்திர நூலை சிந்தித்து வருகின்றோம். அதிலே சென்ற வகுப்பிலே நாம் 25வது செய்யுளை பார்த்து முடித்திருக்கின்றோம். இப்பொழுது 26வது செய்யுளை நாம் பார்க்க முற்படுகின்றோம். தத்துவங்களை அறிவது உயிரே. போன வகுப்பில் சொன்னேன். என்ன சொன்னேன்னா, என்ன பார்த்தோம்? 36 தத்துவங்களும் தன்னைத்தானே அறிஞ்சிக்காதுப்பா. அதுக்கு தான் சுட்ட சட்டி சட்டுவோம் கறி சுவை அறியுமோன்னு பார்த்தோம். சரி, தத்துவங்கள் தன்னைத்தானே அறிஞ்சிக்காது. அப்போது இது அறிஞ்சிக்கிறது தான் யார்? அதுதான் இங்கே பார்க்க போகிறோம். அது ஒரு இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம நாடகம் பார்க்குறோமே இல்லையா? ரோஜா நாடகம் நாடகம்லாம் பார்க்குறோம். இன்று தொடரணும்னு போடுறான். தொடர்ந்து போட்டோன்னா அடுத்தது அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்களே இல்லையா? ஒரு ஹாஸ்பிட்டல் தள்ளின்னு போகிற மாதிரியே போவாங்க. ஐயோ என்னாச்சு தொடரும் போய்ட்ருவோம். மறுநாள் அதுலேருந்தே பார்ப்போம். ஹாஸ்பிட்டலில் போனாங்களே என்ன ஆச்சோ தெரியலையேன்னு நாடகம் பார்க்குறோமா இல்லையா? அதே தான் இந்த செய்யுள்ளாம். நீங்கள் இந்த வகுப்பில் தொடர்ந்து கலந்துருந்தால் தான் கண்டினியூட்டாக வரும். இப்போ போன வகுப்பில் என்ன பார்த்தோம்? தத்துவங்கள் தன்னைத்தானே அறியாது, தொடரும். இதில் என்ன பார்க்குறோம்? அப்போ அதை அறிந்து கொள்வது யார்? அதை இதை பார்க்க போகிறோம். செய்யுள் 26. தத்துவங்களை அறிவது உயிரே. 6 சுவையும் அருந்தி அவை தம்மை வேறொருவன் கூறியிடும் மேன்மை போல் ஆறாரும் ஒன்று ஒன்றா நாடி உணர்ந்து ஓதில் அதில் உற்று அறிவாய் நின்ற பொருள் தானே காண் நீ. அதாவது இதை 6 சுவையும் அருந்தி அவை தம்மையை வேறு ஒருவன் கூறியிடும் மேன்மை போல் இதை சாப்பிட்டு இது காரம், இது புளிப்பு, இது இனிப்பு சாப்பிட்டு நம்ம பகுத்து அறிகிறோம் பார்த்தீங்களா? அப்போ அறிஞ்சிக்கும் போது தான் இது புளிப்பு காரம் தெரியுது. அப்போ இது அறிஞ்சிக்கிறது யார்? இது அறிஞ்சு கொள்வது தான் உயிர். அறிவுள்ள ஒரு பொருள். இதை பகுத்து அறியுது. ஜட பொருள் அறிஞ்சிக்காது. அப்போ அதை அறிஞ்சு கொள்வது தான்ப்பா உயிர் அப்படின்னு ஏன்னா இந்த வகுப்பில் நம்ம பார்த்து வரத்தேன்னா உயிர் நம்ம யாருன்னு பார்க்க போகிறோம்ல, அந்த தன்மை தான் பகுத்து காண்டு கொண்டு வருது. சரி. தெளிவுரை. இனிப்பு, கைப்பு, உவர்ப்பு, புளிப்பு, துவர்ப்பு, கார்ப்பு ஆகிய 6 சுவைகளையும் நீ சுவைத்து இது இன்ன சுவை என்று அறிந்து கூறும் தன்மை உடையவன். அவ்வாறு சுவைக்கும் போது அச்சுவை வேறு, அதனை சுவைக்கின்ற நீ வேறு என்பது புலனாகிறது அல்லவா? அதுபோல 36 தத்துவங்களையும் ஆய்ந்து அனுபவித்து அவற்றுடன் பொருந்தி நிற்பதை நீ அறிகின்றாய். அவ்வாறு தத்துவ கொத்தை அறியும் நீ அவற்றின் வேறாகிய அறிவுடை பொருள் என்பதை உன்னை உள்நோக்கி உணர்ந்து கொள். இதுலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்? நல்லா புரிஞ்சுக்கணும். மிளகாத்தூள் வேற, புளிப்பு வேற, இதெல்லாம் வேற நான் அடியேன்னு சொல்கிறேன்னா இதெல்லாம் வேற என்ன? அப்போது இதில் நான் என்ன, இதில் இருந்து நாம் யார் அப்படின்றத புரிஞ்சிக்கிறது தான் ஆன்மான்றத சிந்தையில் வச்சுக்கணும். அப்போ இதுலேருந்து நாம் யார் அப்படின்றத புரிஞ்சிக்கணும். ஆமாவா இல்லையா? அப்போ இது செய்தி தான் முக்கியமானது. இப்போது தத்துவங்களை அறிவது உயிரேன்றது தான் நம்ம அதில் முற்பட்டோம். அப்போ இனிப்பு, புளிப்பு, காரம் இதெல்லாம் வேறன்றதை எது பகுத்து உறிஞ்சுது? உயிர். ஏன்னா அதுக்கே தனக்கு யாருன்னு தெரியாது. இந்த செய்தி உங்களுக்கு புரிஞ்சிச்சா? இது ஒரு பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்னென்னா, இதிலிருந்து நம்ம வேறல. அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்? ஆன்மா என்ற நாம் இதிலிருந்து வேறப்பட்டவங்க அதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ என்ன புரிஞ்சுக்கணும்? இந்த உடம்புல இருக்கிறோம். இந்த உடம்பு நாம இல்லை. தேனுன்னு ஒன்று இருக்குது. தேனே தான் தேன்னு அஞ்சிக்காது. அதை சாப்பிடும் போது தான் நமக்கு தெரியுது. அதே போல் இந்த உடம்போ தான் உடம்புன்னு அஞ்சிக்க முடியாது. எப்படி தேனுக்கு தான் தேன்னு தெரியாதோ, மிளகாத்தூளுக்கு நம்ம மிளகாத்தூள்னு தெரியாதோ, இந்த உடம்புக்கும் நான் உடம்புன்னு தெரியாது. இந்த தேனு மாதிரி தான் இந்த உடம்பும். அப்போ இந்த உடம்புன்னு தெரிஞ்சுக்கிட்டது அறிவுள்ள உயிர் பொருளாகிய ஆன்மா. ஆமாவா இல்லையா? சிந்தையில் வச்சுக்கணும். தேனு நம்ம தேனா கிடையாது. நம்ம மிளகாத்தூளா கிடையாது. நம்ம புளிப்பா கிடையாது. அதே போல் இந்த உடம்பும் நாம கிடையாது. வேற நின்று தேனை எடுத்து சாப்பிட்டு இனிப்பு அனுபவிக்கிற மாதிரி இந்த உடம்புக்கு வேறா நின்று இந்த உடம்பை நம்ம அனுபவிச்சுன்னு இருக்கிறோம். நல்லா சிந்தையில் வச்சுக்கணும். அப்போ இந்த உடம்புக்கு வேறாக நின்று உடம்பை தனக்கிடமாக உடம்புக்கு வேறாய் நின்று அனுபவிக்கக்கூடிய சித்து பொருளே உயிர். இதுதான் ஆன்மாவுக்கான டெஃபனிஷன்.
இதான். அப்போ உடம்பை தனக்கு இடமாகவும் உடம்புக்கு வேறாகவும் நின்று வினையை அனுபவிக்கக்கூடிய ஒரு சித்து பொருளே உயிர். மறந்துடக்கூடாது. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். சித்தாந்த பாடம் திருமுறை மாதிரிலாம் இருக்காது. திருமுறை பாடம் நம்ம ஒரு பாட்டு பாடுவோம், பாட்டு போயிடும், படிப்போம். சித்தாந்த பாடம்ன்றது அறிவு பாடம். அதனால் ஒரே நாள் வந்துடாது, பல நாள் கேட்கணும். இப்போ உங்களுக்கு கட்டாயம் தெரியும் இது உங்களுக்கு கொஞ்சம் அப்படி கஷ்டமாக தான் இருக்கும். இது உள்ளுக்குள்ளே அப்படி போகிறதுக்கு அப்படின்னாமல் உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கும், ஆனால் சுத்தமாக புரியாதுன்றது எனக்கே தெரியும், ஏறாது. ஆனால் இது என்ன பயன்படுத்திக்கணும், கருப்பொருள்கிட்ட டெஃபினிஷன் நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ ஐயா என்ன சொன்னார், இதில் இருக்கிற ஒரு பாயிண்ட்டுண்ணே, இதில் கீவேர்ட்ஸ்னாட்ட போட்டு நீங்கள் எடுத்துக்கினாலே போதும். ஒரு செயலையும் ஒரு கீவேர்டு எடுத்துங்க. இப்போ போன செயலில் என்ன பார்த்தோம், தத்துவங்கள் தன்னைத்தானே அறியாது, இதான் கீவேர்ட்ஸ். இந்த செயலில் என்ன அர்த்தம், தத்துவங்களை அதற்கு வேறாக நின்று உயிர் தான் அறிந்து கொள்கிறது, இதான் இருக்கிற கீவேர்டு. அவள் தான் இது புரிஞ்சிட்டுன்னா போதும். அதுதான் இந்த அதோட கருப்பொருள் தான் முக்கியமானது, அதை புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இதான் தத்துவங்களை அறிவது உயிரே, இதுதான் இந்த செயலுடைய கருப்பொருள். இதோட மீண்டும் செயலை படித்து நிறைவு செய்வோம். தத்துவங்களை அறிவது உயிரே. 6 சுவையும் அருந்தி அவை தம்மை வேறொருவன் கூறியிடும் மேன்மை போல் ஆறாரும் ஒன்றொன்றா நாடி உணர்ந்து ஓதில் அதில் உற்று அறிவாய் நின்ற பொருள் தானே காண் நீ. நீ வேற யாரும் இல்லைப்பா, எல்லாத்துலேயும் வேறா நீ இது 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 இதுன்னு பகுத்து அறிகிற பற்றியா, அந்த பகுத்து அறியக்கூடியவன் தான் பகுத்தறிவாகிய ஆன்மா. இது 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 இதுன்னு பகுத்து அறியுது பாருங்க, அதுதான் ஆன்மா. அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இதை ஆன்மான்றது என்ன அர்த்தம்ன்றத நீங்கள் ஒன்று சற்று சிந்தனை செஞ்சுன்னா, இப்போ நம்ம பார்க்குறோம், நம்ம ஆணும் கிடையாது, நம்ம பெண்ணும் கிடையாது. இந்த கருத்தில் வச்சுக்கணும். உயிர் எதை சாருதோ அந்த தன்மை அதை எடுத்துக்கும். அதை சார்ந்தபடினாலே உடல் தன்மை உடலுக்கான உணர்ச்சிகளெல்லாம் ஆன்மாவை பாதிக்கும். ஒரு பெண்ணாக இருந்தால் அவங்களுக்கு அந்த பூ படிக்கிற டைமில் அதோட தன்மை ஒரு பெண்ணை பாதிக்குது. ஒரு ஆணாக இருந்தால் அவங்க ஒரு வாலிப பருவம் வந்தோடனே அவங்களுக்கான இச்சையை தூண்டி அந்த ஆண் உடம்பாக இருந்தால் அது அந்த உயிரை பாதிக்குது. ஒரு நாயாக இருந்தால் கண்டதையும் சாப்பிட்டு குலைச்சி நாய்க்கான குணத்தெல்லாம் கொடுத்து அந்த தன்மையை பாதிக்குது. அப்போ என்ன தெரியுது, உடம்பை எடுத்த உடனே உடம்புக்கான அந்த இச்சை அதோட தன்மை எல்லாம் அந்த ஆன்மாவை சற்று போட்டு மூடி தான் இந்த உடம்புக்கு வேறன்னு காட்டாதபடி இந்த உடம்பே தானாக காட்டுகிறது. இதுதான் ஆணவத்தோட வேலை. ஐயோ உடம்பு முடியலையே, தூக்கம் வருது, ஐயோ தூங்கணும், பசி எடுக்குது, உடம்பு டயர்டாகுது, இது எதுவுமே உயிருக்கு கிடையாதுங்க. உயிருக்கு பசி கிடையாது, தூக்கம் கிடையாது, அதுக்கு காம இச்சை கிடையாது, அதுக்கு இன்ப துன்பம் கிடையாது, உறக்கம் இறப்பு கிடையாது, எதுவுமே கிடையாது. இதெல்லாம் எங்கே வந்துச்சு, இந்த உடம்பு எடுத்தது பாருங்க. இந்த உடம்பு தன்மையெல்லாம் அந்த உயிருக்கு சார்ந்து வருது. அப்போ கொஞ்ச நேரமாவது உட்காந்து இந்த உடம்புக்கு நாம் வேறு, இந்த உடம்பு நம்மளுக்கு அந்நிய பொருள் சிந்தனை பண்ண உடம்புல இருந்து நீங்கள் நினைக்க மாட்டீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக இது கூட தான் இருக்கும், ஆனால் உடம்புல ஒட்டாத இருக்கும். இது நம்ம ஏற்றுக்கும் போது நம்மளுக்கு குழப்பம் வரும். எப்படி ஒட்டாதுன்னா, எப்படி தண்ணியிலே இருக்குது தாமரையில், அந்த தாமரையில் தண்ணி ஒட்டாமக்குதா இல்லையா, அதே மாதிரி இந்த உடம்புலேயே ஆன்மா இருந்தால் கூட உடம்பு வேறு தான் வேற நிற்கும். ஆனால் சைவ சித்தாந்தப்படி உயிர் தனிச்சு நிற்காதுல்ல, எதனா ஒன்று சார்ந்தானே இருக்கணும், ஒன்று எதை அப்போது நீங்கள் நிற்கும். நீங்கள் எப்படி ஏன்னா சிவத்தை சார்ந்து நிற்கும். சிவத்தை சார்ந்து நின்னாதான் இந்த உடம்பு வேற நான் வேறன்னு உணரும். அப்போ எது கூட நிற்கணும், சிவத்தை பற்றறனாம் பற்றி நின்ற மெய் தேவருக்கே சென்று உதாய் கோத்தும்பி. பற்றுக பற்றற்றான் பற்றினை, பற்றுக பற்றற்றான் பற்றினை பற்று விடற்குன்னு ஒரு குரற்பா வருது. அப்போ அந்த பற்றற்றானுடைய பற்றினை நம்ம பற்றனா இந்த பற்று நம்மளுக்கு விடும். ஏன், நான் உண்மையாக சொல்கிறேன், சிவத்தை ஏதாவது ஒரு பொருளை பிடிச்சாதான் உனத்தை விடும். இப்போ இதை பிடிச்சா
இதை விட்டோம், இதை பிடிச்சா இதை விடும், இதை பிடிச்சா இதை விடும், இதை பிடிச்சா இதை விடும், இதை பிடிச்சா இதுதான் உயிரோட வேலை. வீட்டுக்காரரை பார்க்கும்போது பிள்ளைங்கள மறக்கும், பிள்ளைங்கள பார்க்கும்போது வீட்டுக்காரரை மறக்கும், சாப்பாட்டை பார்த்தா குடும்பத்தை மறக்கும், குடும்பத்தை பார்த்தா சாப்பாடு, வேலைக்கு போனால் குடும்பத்தை மறக்கும், வீட்டுக்கு வந்தால் வேலையை மறக்கும். ஒரு நேரத்தில் பல யோசிக்குதா, கோயிலுக்கு போனால் வீட்டை மறக்குது, வீட்டுக்கு வந்தால் கோயில் மறக்குது, எல்லாம் வந்ததா இல்லையா? பிரதோஷத்துக்கு போகிறோம், வீட்டுக்கு வந்தோம், தூங்கணும், சாமி ஞாபகத்தில் இருக்குது, வந்துது மறுபடியும் பூஜை ரூம் போனால் கை தூக்குது. சாமி எல்லாரும் ஞாபகம் வரான்னா கை கும்பிட்டுக்கிட்டே, அப்போ கையை இறக்க வேண்டிய வேலையே கிடையாது. நாவு கஷ்டமே இப்படியே தான் பிடிச்சின்னு இருக்கணும். ஏன்னா சாமி நீ எல்லா இடமும் வந்து தானேங்கிறாரு, எங்கே கையை இறக்குறது? இப்போ அவர் ஏன்னா கை இறக்குனாரா? ஏன்னா இப்படி இறக்கலான்னு பார்க்குறாரு, அவன் இல்லாத இடம் பார்க்க மாடவங்க நீக்க மாட்டேன் பராபரமே. அவன் இல்லாத இடம் எங்கே இருக்குது? அப்போ அதெல்லாம் வந்து ஹை லெவலு. அதனால் அதெல்லாம் நான் சொல்ல, நல்லா காலையில் இருந்துங்க குடிங்க, வாங்க சுட சுட 5 இட்லி தேங்காய் சட்னி சாப்பிடுங்க. அதுக்கு சாப்பிட்றதுக்கு அடியே சொல்கிறது இதுதான், சாப்பிட்றதுக்கு முன்னாடி தீக்க பெற்று நல்ல காலை நீராடிட்டு முதல்ல காலை கடமை என்ன? சிவ பூஜை பண்ணுறது. போங்க ஆத்மார்த்தமாக பக்கத்தில் என்னென்னலாம் பூ இருக்குதோ உங்கள் கையாலேயே பறித்து போய் அமைதியாக பூஜையில் உட்காந்து பூஜை பண்ணுங்க. வந்துட்டு ஆரோக்கியமான நல்ல இட்லி கெட்டி சட்னியாக சாப்பிடுங்க. திருப்தியாக சாப்பிடுங்க, வயிற்றுக்கு குறைய வைக்க வேணாம். திருப்தியாக சாப்பிட்டு கொஞ்சம் கஞ்சி திருமுறையெல்லாம் படிங்க. அப்புறம் வேலைக்கு போங்க. வேலைக்கு போயிட்டு அங்கே நல்லா பணியிலையும் நல்ல வேலையை செஞ்சுட்டு என்ன அங்கே என்ன பண்ணுங்க, அங்கேயும் நல்லா மதிய உணவுலாம் சாப்பிட்டுட்டு என்ன மதிய உணவு உண்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், வாங்கம்மா உட்காருங்க. என்ன மதிய உணவையும் உண்டுட்டு அப்புறம் அங்கேருந்து என்ன பண்ணுறோம், வீட்டுக்கு நம்ம ஈவினிங் வீட்டுக்கு வரோமா, வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் என்ன பண்ணுங்க, போயிட்டு நம்ம மறுபடியும் நீராடிட்டு மறுபடியும் நம்ம ஜபதபங்களை செய்து விபூதி வச்சுட்டு என்ன பண்ணணும், மறுபடியும் ஜபித்துட்டு நைட்டை சும்மா ஏன் படுக்கணும். அப்பயும் நல்லா வாய்ப்பு இருக்கிறவங்க நல்லா பூரி உருளைங்க செஞ்சு சாப்பிடுங்க. என்ன குறைய நான் வாழ்க்கையில் ஏன் கஷ்டப்படணும்? நான் என்னன்னா இங்கே சத்சங்கத்துக்கு வரவங்களுக்கு இல்லை, சத்சங்கத்துக்கு வரவங்க நீங்கள் கட்டலில் படுக்காதீங்க, தலையில் படுங்க. அப்புறம் வந்து பெட்டில் தூங்காதீங்க, பணத்தை சேர்க்காதீங்க. அப்புறம் வந்து என்னது டச்சு ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க, ஆண்ட்ராய்டு ஃபோன் பட்டன் ஃபோனு தான் யூஸ் பண்ணணும்னு. அதுதான் சொன்னால் அன்றைக்கி ஒரு ஆள் கூட சத்தங்க வர மாட்டேங்க. இப்படிலாம் சைவம் சொல்லுதா? சைவத்திற்கும் இல்லற வாழ்க்கைக்கும் அதுக்கும் இதுக்கெல்லாம் குழைப்பிக்கவே கூடாது. இந்த சுகபோகமாக வாழ்க்கைன்றது வாழ்வதற்கு தான் வாழ்க்கை. அப்படி சுவாமி நீ ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது, அப்புறம் வந்து கல்யாணம் பண்ணிக்கூடாது, இதுதான் வாழணும்னா அப்படி நம்மளை அப்படியே ஜடமாகவே விட்டுக்கலாமே, ஆணவ மலத்திலே போட்டுக்கலாமே. அதுக்கு பிறவி இந்த கொடுத்தது, பிறவியை கொடுப்பது வாழ்வதற்காக தான். வாழ்வதற்கு வரும்போது நம்ம என்ன நினச்சிக்கணும், இந்த பொருளெல்லாம் நம்மளை விட்டு நீங்கக்கூடியது. இதுதான் ஞானம். இந்த பொருளெல்லாம் என்னது? நீங்கக்கூடியது. நிலையில்லாத பொருளிலே 100% ஃபோக்கஸ் நம்ம செலுத்தக்கூடாது. வேலைக்கு போகணும் வரணும், வேலையே நம்ம கதின்னு இருக்கக்கூடாது. கல்யாணம் பண்ணிக்கணும், மனைவி கூட இருக்கணும், பொண்டாட்டியேன்னு வாழக்கூடாது. புதல்வர்களை பெறணும் வாழணும், பிள்ளையே கதின்னு இருக்கக்கூடாது. அதே மாதிரி பணம் சம்பாதிக்கணும், அக்கௌண்ட்டில் போகணும், பணமேன்னு அலையக்கூடாது. ரெண்டுத்துக்கும் வச்சா சொல்லிட்டு புரிஞ்சவதே இல்லையா? அதே மாதிரி வண்டி வாங்கணும் ஓட்டணும், வண்டியே தொச்சினக்கூடாது. ஃபோனு வாங்கணும் யூஸ் பண்ணணும், 10 பவுச்சை மாற்றிக்கின்னு ஃபோனே கதின்னு இருக்கக்கூடாது. இதெல்லாம் புரியணும் உங்களுக்கு, 2 புரியணும். அப்போ இதில் எது கதியேன்னு இருக்கணும், சிவனே கதியாக இருக்கணும். இதுதான் நோக்கம். எல்லாத்துலேயும் இருக்கணும், ஆனால் எல்லாமாவும் நம்ம மாறிவிடக்கூடாது. எதுவாக இருக்கணும், சிவமாம் தன்மையை நம்ம பெற்றுருக்கணும். இதுதான் செய்தி. இந்த செய்தியை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இதுதான் மனவாசம் கடந்தாருடைய உண்மை விளக்கம் சொல்லுது. புரிஞ்சுங்களா? ஏன்னா நம்மளால எதையும் விட முடியாது. ஒரு நாக்கு காஃபியை விட முடியுதா?
எதை விட முடியும் நம்மளால? சும்மா கிடையாது. நான் வந்துட்டேன், ஏன் நான் பட்ட ஒரு சான்ஸே கிடையாது. நல்லா பேச இப்போ முடிச்சுட்டு போய் நம்ம தோசை ஊற்றாமே இருக்க போகிறோம் வீட்டில். அதனால் வந்து நான் அதெல்லாம் செய்வோம் சொல்லலை. நீங்கள் அதை சாப்பிடக்கூடாது, எதை புரியணுமோ அதில் மேலே புரிஞ்சிக்க மாட்டாங்க. சில பேர் நான் மேலே உட்கார மாட்டேன் ஐயா அப்படின்னா சாமி சிரிப்பாகவே இருக்கும் எனக்கு. இதெல்லாம் நினைக்காது. அது சும்மா பகட்டு பக்தி. அதெல்லாம் காட்சியில் பார்க்கும் போது இருக்கலாம். அதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது. அதெல்லாம் செய்வோம் சொல்லலை. நான் இவங்க தொட மாட்டேன், அப்புறம் நான் சாப்பிட்றவங்க வீட்டுக்கு போவோம், இதெல்லாம் வந்து சும்மா மேலோட்டம் ஆகலாம். அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. ஆச்சாரங்கள்லாம் கடந்து சிவம் இருக்குது. ஆச்சாரங்களை அனுஷ்டிக்க வேண்டியது தான். அதெல்லாம் கூட முக்திக்கு தடை. நீங்கள் அதெல்லாம் நம்ப மாட்டீங்க. ஓவர் ஆச்சாரம் கூட முக்திக்கு தடை தான். நம்ப மாட்டீங்க. சொன்னார், எது நாய் போல் அருந்தி பேய் போல் திரிந்து கிடந்த இடம் படுத்து உண்பதையே உடுத்தி, அதாவது எது சொன்னார் பட்டினத்தை சொல்கிறார், செத்தாரை போல திரிவது அக்கா. அவங்களாம் போய் பார்த்தாங்களா? ஐயோ இவங்க வந்து எனக்கு சாப்பாடு போகிறாங்க, இவங்க கீழ் ஜாதி, நான் மாமி ஐது வீட்டில் தான் உணவு உண்பேன். பட்டினத்தார் போனாரா? மாமி வீடா தேடின்னு சிந்திச்சு பார்க்கணும். அதே மாதிரி நேராக போனாங்க, அப்படியே படுத்தாங்க. அவங்க சுடுகாடு நல்லா டைல்ஸ் போட்டு அப்படி தான் படுப்பேன், இல்லை நல்லா பித்தளை தாம்பால் தட்டு அதுதான் சாப்பிடுவேன். பார்க்கலையே. அதே மாதிரி பட்டு ஜரிகை வச்சு தான் போடணும் பார்த்தாங்க. சிந்திக்கணும். இதெல்லாம் நான் இது மட்டும் குழப்பிக்கூடாது. இதை ஏன் நான் சொல்ல வந்தேன் ரெண்டாவதுன்னா, முக்திக்கு இதுக்கெலாம் அதெல்லாம் சம்மந்தப்படுத்தி கொள்ளக்கூடாது. அது வேற. ஓவர் ஆச்சாரம் கூட இதெல்லாம் தடன்னு சொல்ல வரேன் நான். சில பேர் அப்படி இப்படின்னுவாங்க. அப்படி அவ்வளோ ஆச்சாரமாகறாங்க. அவ்வளோ ஐயா முக்தி அடையணுமே, அடையிலையே, லிஸ்ட்டில் இல்லையே. நல்லா 3 வேளை குளித்தோம், தொடர்ந்து தில்லை நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம் செய்கிறோம், தொடர்ந்து 3 வேளை அனுஷ்டானம் பண்ணுறோம், யாக வேலியை வளர்த்தினே இருக்கிறோம். இவனா அடித்து சொல்லுது, யாகத்தினாலும் வேள்வினாலும் முக்தியே வராதுன்னு சொல்லுது. அடித்து சொல்லுது. சித்தாந்தத்தோட கருத்து வேள்வினால முக்தி வராது, வேள்வினால இந்திரன் போன்ற வாழ்வு தான் கிடைக்கும். நம்ம இந்திரன் வாழ்வுக்கா வரோம்? நம்ம குருநாதே சொல்கிறார், கொல்லேன் புரந்தரன் மாலையன் வாழ்வு குடிக்கணும், எனக்கு இந்திரன் போஸ்டிங்லாம் வேணாயா. அந்த போஸ்டிங் நம்மளுக்கு வேணாம். நம்ம ஏன் அந்த வேள்விலாம் வேள்வி அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுவோம், அப்படி கூட யாகம் வளர்த்துனா அதில் போயிடும். அதனால தான் வந்து உங்களுக்கு நிறைய செய்தி சொல்லவே முடியாது. ஏன்னா ஒன்று போனால் ஒன்று. இது எங்கே முரண்பட்டு பாடக்கூடாதுன்னா, இதுக்கு இது நம்ம கனெக்ட் பண்ணிக்க கூடாது. நம்மளுடைய ஒரே சிந்தனை எங்கே இருந்தாலும் சிவ பூஜை பண்ணணும், வழிபாடு செய்யணும். இதுதான் நம்மளுடைய நோக்கம். எங்கே இருந்தால் என்ன இல்லை. அதுதான் அன்றைக்கி இல்லறத்தில் இருந்தாலும் சரி, துறவரத்தில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் தவம் பண்ண முடியும். தவத்துக்கு தவம் என்பது நம்ம மனத்தில் இருக்கிற அது புறத்தில் இல்லை. தவம் நம்ம மனத்தில் இருக்குது, புறத்தில் கிடையாது. சொல்கிறேன். அதாவது அவமாய தேவர் அவகதியில் எழுதாமல் சொல்லிட்டு சொல்கிறாரு, பலமா முனிவர் நனிவாட பாவியேனை பணி கொண்ட உளவா காலம் தவமேதி உறுப்பும் வெறுத்திங்கி உனைக்கான பலமா முனிவர் நனிவாட பாவியேனை பணி கொண்டாயின்னு திருவாசகத்தில் மாணிக்கவாசகர் வார்த்தை. உளவா காலம் தவ எய்தி பல பேர் தவறுகிறாங்க, அவங்களுக்கெல்லாம் முக்தி கிடைக்கல. ஆனால் பாவியேனை பணி கொண்டாயின்னு மாணிக்கவாசகர் சொன்னார்னு இந்த கருத்தை 2 எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்போ பல காலம் தவறு செஞ்சாங்க, அவங்களாம் முக்தி அடைய மாட்டாங்கன்னு எடுத்துக்கொள்ளக்கூடாது. இவர் இப்படி சொல்லிட்டாருன்றதுக்காக மாணிக்கவாசகர் அவங்கள தாழ்த்தியும் தன்னை உயர்த்தியும் சொல்கிறாருன்னு இந்த பாட்டை வந்து ஒன்றுக்கு ஒன்றாக முரண்பட்டு கருத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இறைவா அதாவது பலமா முனிவர் நனிவாட, அதாவது உளவா காலம் தவம் எய்தி, பல காலமாக உனக்கு தவம் இருந்து உறுப்பு வெறுத்து அப்படியே மழையிலையும் காட்டுலையும் சாப்பிடாம அப்படிலாம் பட்டினி இருந்து தவறுகிறாங்க. உளவா காலம் தவம் எய்தி உறுப்பும் வெறுத்து உன்னை காண பலமா முனிவர் நனிவாட. சுவாமி, எவ்வளோ பேர் உனக்காக காத்து கொண்டு தவம் இருக்கிறார்கள், இவ்வளோ பேர் அருந்தவம் பண்ண முனிவர்கள்லாம் இருக்கிறாங்களே, அவங்கள விட இந்த நாய் உனக்கு பெருசாக போயிட்டனான்னு அவரோட வார்த்தை தான். நம்ம கேட்டபடினால ஐயோ அவங்களாம் மாணிக்கவாசகர் பெருமான் அவங்களாம் தாழ்த்தியும் தன்னை உயர்த்தியும் சொல்கிறாருன்னு அது பொருள் பண்ணிக்கூடாது. நம்ம குருநாதர் ஒரு விஷயத்தில் கூட
தன்னை நாயினும் கடையன் என்கின்ற வார்த்தையை தவிர ஒருபோதும் தன்னை அடியேன்னு கூட சொன்னது கிடையாது நம்ம குருநாதர். 63 4 அதான் சொன்னேன். ஒருபோதும் தன்னை அடியோம் தன்னை பெரிய ஆளுன்னு சொன்னதே கிடையாது. இறைவா, பல முனிவர்கள்லாம் தவறு இருக்கிறாங்களே, அவங்களெல்லாம் விட்டுட்டு இந்த நாய்க்காகவா நீ திருப்பெருந்துறை வந்து நீ ஆண்டு கொண்டேன்னு தான் இந்த பாட்டுக்கான பொருள். அப்போ தவன்றது என்ன, எங்கே இருக்கிறோன்றது முக்கியம் இல்லை. தவன்றது சிந்தையை சிவன்பாலே வைத்திருக்கிறோமா, இதுதான் தவம். அது இங்கே காட்டுக்கு போனாலும் சரி, மேட்டுக்கு போனாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, கல்யாணம் பண்ணாலும் சரி, எது பண்ணாலும் எது விட்டாலும் சிந்தை சிவத்துக்குதா, சிந்தைதனை நிந்தமை வைத்து அப்படி உன்னுடைய திருவடிக்கு என்னுடைய வைத்துன்னு ஒரு செய்யுள் வரும். அது சரி ஞாபகத்துக்கு வரல. அப்போ என்னது அதனுடைய அதான் சொல்ல மாணிக்கசானியை சொல்வார், சிந்தைதனை தெளிவித்து சிவமாக்கி என்ன சித்தம் என்னும் தின்கையிட்டால் திருப்பாதம் கட்டுவீது. இதான் செய்தி, இவ்வளோதான். எங்கே இருந்தால் என்ன, நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம எப்படி இருக்கோன்றது தான் முக்கியம். இப்போ காட்டுக்கு போனால் தான் தவணை காட்டில் கிட குதிரை பண்ணிலாம் முக்தி அடையணுமே இல்லையே. சரி, வீட்டில் இருந்தால் மட்டும்தான் முக்தினா அப்போ பட்டினத்தெல்லாம் முக்தி அடையாம துறவும் தவறு கிடையாது, இல்லறமும் தவறு கிடையாது. பட்டினத்தார் வெளியே போனாலும் சிவத்தை நினச்சிருந்தார், முக்தி அடைஞ்சார். இல்லறத்திலே இருந்தார், இளையான் குடிமகன் இருந்தார், திருநீலகண்டர் இருந்தார், இல்லறத்துலேயே இருந்தாங்க, சிவத்தை நினச்சிருந்தா முக்தி அடைஞ்சாங்க. நீ இல்லறத்தில் இருக்கிறியோ துறவரத்துக்கு போகிறீங்களோ அது உங்களுடைய ஆன்ம பக்குவம். அது இந்த சாப்டர் உள்ளவே நான் வரல. அடியினுடைய ஒரு கோட்பாடு, அடியினோட சத்சங்கம் நான் அடியின் வலியுறுத்தது என்னன்னா, எங்கே இருந்தினும் சிவ சிந்தனையில் இருப்பது தான் முக்திக்கான வழி. இவ்வளோதான் என்னோட ஸ்டேட்மெண்ட்டு, இவ்வளோதான். எங்கே இருந்தாலும் சிவசிந்தனையில் இருக்கிறோமா, இதை தான் நம்ம யோசிக்கணும். எங்கே வேணாலும் இருக்கட்டும், பெட்ரூமில் இருந்தால் கூட சிவசிந்தனையில் இருந்தால் அது என்னது, நம்மளுடைய உறங்கும் அறையில் அது இறைவன் இருக்கும் கருவறை. ஞாபகம் வச்சுங்க, பெட்ரூமில் இருந்தோம், சிவருமான கருவறையில் இருந்தோம், சிவத்தை நினைக்கலன்னா அது கருவறை அல்ல, அது கேவல அறை. சிந்தையில் வச்சு எந்த அறையில் இருக்கிறோம் எங்கே இருக்கிறோன்னு முக்கியம் கிடையாது, எந்த நினைப்பில் இருக்கிறோன்னு தான் முக்கியம். சிவபெருமான் மேலே மலர் அம்பு எடுத்து எய்தார். யார் எய்தது? மன்மதன். காமன் என்று சொல்லக்கூடிய மன்மதன் சிவபெருமானுடைய மலரம்பு எங்கன்னா வலிக்குமா? இப்போ சித்திராமாக்குறாங்க, நான் சாமந்தி பூ எடுத்து இழுத்து அச்சா எங்கன்னா வலிக்குமா? பூனால யாருக்குன்னா வலி ஏற்படுமா? நீ சொல்லுங்க. இதே ஒரு கல் எடுத்து அடிச்சா வலிக்கிறான், ஒரு கும்பெடுத்து அடிச்சா வலிக்கிறான், பூ தான் இருந்தது. இந்த ஆளு பாரு, அவனை நெத்தி கண்ணாலே அழிச்சிட்டார், நெத்தி கண்ணாலே அழிச்சிட்டார். அப்படியே பார்த்தாரு, காமன் அழிஞ்சு போயிட்டான். ஆனால் சாக்கி நாயனார் ஒருத்தர் இருந்தார், மொட்டு அவரோட வேலை நம்ம காலைல எழுந்த பாரு போவார், கருங்கல் எடுத்து நட்டு அடிப்பார், தூக்கி கூட பூ மாதிரி போட மாட்டார், சிவலிங்கத்து மேலே அடிப்பார். அவருக்கு முக்தி கொடுத்து தான் பக்கத்துலேயே வச்சுக்கினார். இதனால இந்த ஆளுக்கு பித்தன் கூட சொல்லிக்கிறாங்க. எனக்கே ஒரு சமயம் கடுப்பாகும், என்னப்பா உனக்கு கரெக்டாக தான் பேர் வச்சுக்கிறாங்க பழகுது. ஒருத்தன் கல்லாலே அடித்தான், அவனுக்கு முக்தி கொடுத்துக்கிறேன். இவர் மலரால் தான் அடித்தார், இவர் ஏன் அழிச்ச? அம்மா அந்த அம்மா ரதி அம்மா வந்து அழு, இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்காரை போட்டு கொண்டுட்டீங்க. அப்போ பாருங்க, இது மாதிரிலாம் சாமி பண்ணலாமா? இங்கே என்ன பார்க்கணும், இவர் மலர் அம்பில் அடித்தாலும் பார்ப்பதுக்கு தான் மலர் அம்பு, ஆனால் அவருடைய எண்ணம் கெட்ட எண்ணம். என்ன குணத்தில் அடித்தார்? சாமியை தவத்தை கலைச்சி அங்கே இருக்கக்கூடிய இமவான் மகளாகிய உமாதேவையாருடைய அந்த காம இச்சையிலே நான் ஈடுபட வைக்க வேண்டும்னு தன்னோட காமத்தை போய் அங்கே செலுத்தலாமா? சாமி அதுக்கு மயங்கிறவரா? இவர் வைக்கும் போதே தெரியாது அவருக்கு யார் எங்கே இருக்காங்க. முக்காலத்தை அறிபவனாச்சு அவன் இல்லை, அதுதான் வேலை செய்யல அறிவு. ஆனால் சாக்கி நாயனர் அடித்தது கல், பார்ப்பதுக்கு கல். அவர் மனசில் என்ன? மலரம்பா மலராக போட்டார். எது உங்களுக்கு இங்கே புரியணும், நம்ம எது பண்ணாலும் நம்ம என்னவா நினச்சின்னு பண்ணுறோமோ அதுதான் பலனை தரும். நம்ம கேசரிக்கின்றோம் பிரதோஷத்துக்கு, அடியார்கள்லாம் சாப்பிட்ணுன்ற ஆசையிலேக்குன்னா அந்த பக்கம் போட்டு அதை வதக்கி அந்த கேஸுக்கு கிண்டும் போது ரவை 4 பக்கம் செதறி போராட்டம் எடுக்கும். இந்த இப்படிலாம் வருது.
இப்படிலாம் இருக்கிறாங்க. நீங்கள் இல்லை, மெய் அன்பர்கள் கிடையாது. இப்படிலாம் கலரி சாப்பாடு பிரசாதம், இப்போ கோயிலுக்கு பிரசாதம் செய்கிறாங்களே இல்லையா, பிரசாதம் செய்யும் போது ஐயோ நம்ம அடியாருங்களுக்காக செய்யணும், மனதோட செய்யணும். சமையல்காரங்க நம்ம அப்படியே வர்றாங்க என்ன, ஏதோ வந்து அவங்க மூஞ்ச பார்த்தா அப்படியே கடுகு அவங்க முகத்தில் போட்டாலும் வெடிச்சிடும் போடுது. அந்த அன்பாக போட்டு செய்து அதுதானே சாமி கேட்குறாரு. அதை போட்டு நம்ம அந்த தூக்குது அரிசி 4 பேர் வாயில போய் இப்போ பிரசாதம் வழங்க தந்தா இப்போ சாமி என்ன பண்ணுறது, அந்த அன்பை தானே பார்க்குறேன். பார்த்து நெய்வேதியம் கொடுக்கறது கூட சில கோயிலெலாம் பாருங்கள், நான் சில டைம் பார்க்குறேன், என்னடா இப்படி கொடுக்குறாங்கன்னு. சாப்பாடு எடுத்து அந்த பிளேட்டில் வச்சு அது பொறுமையாக கொடுக்குறது இல்லை. இப்படி ஆள்றான், அப்படி அள்ளும் போது நம்ம வாயிலே போய் அடிக்குது சாப்பாடு. அப்படிலாம் கொடுக்கலாமா? கொடுக்கக்கூடாது. அங்கே என்ன சொல்கிறேன்னா, அந்த பணிவா அன்பாக கொடுங்க. ஏதோ செய்யணும், செய்ய வேண்டாம். இப்போது அது நீ செய்ய வேணான்ற நான் நீங்கள் பிரசாதமே கொடுக்க வேணாம், அதை கொடுங்க சாமி எடுத்து பார்த்துங்க. அதெல்லாம் ஒரு அன்பா. அதே மாதிரி சில ஆலயங்களை பண்ணலாம் செய்வாங்க, அபிஷேகம் இருக்கட்டும், சாமி இருக்குது அது பொறுமையாக ஊற்றத்தில் மூண்டு அப்படி மூஞ்சிலே அடிக்கிறான் பால். எதுக்குங்க சில இடத்துல அப்புறம் கோயிலில் பால் பைட்டை கட் பண்ணி பால் அப்படியே அடிக்கிறாமா, பால் அபிஷேகம் அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஆகமப்படி கோயிலில் சில்வர் பாத்திரங்களே யூஸ் பண்ணக்கூடாது. இது நம்ம சரி இப்போ நடைமுறையில் சில்வர் பாத்திரம் வந்துடுச்சு, அதை விடுங்க. அதனால் வந்து இப்போ சில்வர் பாத்திரம் வந்துடுது. ஆனால் பித்தளை பாத்திரம் சொன்னோம், அதே அது சரி. சில்வர் பாத்திரம் ஊற்றினா கூட நம்ம ஒரு பண்பாக அழகாக ஊற்றினா என்ன, ஆலயங்கள் அபிஷேகம் பண்ணால் என்ன, அது என்னது இல்லை, ஒரு வேலையாக போச்சு அபிஷேகம். அதனால தான் என்னது இல்லை யாருக்கும் அது. இப்போ முக்தி அடையணும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், சுவாமிக்கு அபிஷேகம் சாமிக்கு பண்ணாலே முக்தினா நீங்கள் கணக்கெடுக்கணும். அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற மொத்த சிவாச்சாரங்களும் முக்தி அடைஞ்சிருக்கணும். திருமுறை திருவாசகம் படித்தாலே முக்தினா இங்கே இருக்கக்கூடிய ஒரு 50,000 60,000 ஓதுவா மூர்த்திகளும் முக்தி அடைஞ்சிருக்கணும். மன்னிக்கவும் இவங்க யாரும் முக்தி அடையல. அப்போ என்ன தெரியுது, அபிஷேகம் பண்ணாலோ திருமுறை படித்தாலோ முக்தின்னு கேட்டால் கிடையாது. எப்படி பண்ணுறோம் அதுக்கு நீ சிவாச்சாரியர் இதுதாங்க தகுதி கிடையாது. நம்ம அப்படியே போய் கர்நாடக சங்கீதம் படிச்சுன்னு வந்து திருமுறை ஓதனாலும்ன்றது கிடையாது. எப்படி படிக்கிறோம், அது எப்படி அன்பாக ஓதணும், அதெல்லாம் முக்தி இருக்குது, அதெல்லாம் முக்தி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த 26வது செய்யுளில் தத்துவங்களை அறிவது உயிரே, தத்துவங்களை அறிவது உயிரேன்றத நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? சரி, இதோட இந்த குறட்பாவை இந்த செய்யுளை சரி நம்ம அடுத்த செய்யுளை பார்ப்போம். திருச்சிற்றம்பலம்.